ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு சீன்லயே இந்த மாதிரி பொன்னியும் சுந்தரும் மாடியில நின்னு மாறி மாறி கவப்பட்டு பேசிட்டு இருக்கது எல்லாத்தையுமே பவானி, ஜெயான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்தது மட்டும் இல்லாம, பின்னாடியே வந்த உஷாவுமே இந்த மாதிரி சுந்தர் கிட்ட பொன்னி ரொம்பவே மோசமா பேசினதையும் கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அத கேட்டுட்டு சுந்தருமே கொஞ்சம் அமைதியா வேற விஷயம் எதையோ பத்தி பேசுறதுக்காக போறதையுமே கேட்டது மட்டும் இல்லாம நேரடியாவே பார்த்துட்டாங்க. அதனால அவங்க 3 பேருக்குமே சுந்தர் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சாலும், அத சுத்தமா ஏத்துக்க முடியலன்ற காரணத்துக்காகவே ரொம்பவே முட்டாள்தனமா மறுபடியுமே எந்த தப்புமே பண்ணாத பொன்னியையே கார்னர் பண்ணி திட்டுறது மட்டும் இல்லாம, ஜெயா ரொம்பவே கோவத்தோட என்னோட மாப்பிள்ளை கிட்ட அப்படி பேச உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு படி மேல போய் பொன்னிய மறுபடியுமே ரொம்பவே அதிகாரத்தோட அடிக்கவே போயிர்றாங்க. ஆனா, அப்போ ரொம்பவே தைரியமா, இதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணையோ, ஜெயாவோட கைய தடுத்து நிறுத்திட்டு, இதுக்கு மேல யாராவது என் மேல கைய வச்சீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன உங்க முன்னாடி நான் அப்பாவி மாதிரி தெரியறேனா என்ன? அது மட்டும் இல்லாம நான் எந்த தப்பு பண்ணலன்றது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட இவங்க பண்ண தப்ப நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ல. ஏன் அதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடுக்க மாட்டீங்களோ? அதுக்கு முன்னாடியே வந்து என்ன அடிச்சு இந்த வீட்ட விட்டு தொரத்திர்லான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சுந்தரண்ணா, இதுவும் உங்களோட பிளான்ல ஒண்ணா? என்னை இந்த வீட்ட விட்டு சீக்கிரமா அனுப்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்களான்னு" சொன்னது மட்டும் இல்லாம, பவானி கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற அறிவே கிடையாதா என்ன? நானா வீணா வம்புக்கு போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன். அவங்க தான் ஆனா சும்மா இருக்கிற என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் அவ்ளோ திட்டினதுக்கு அப்புறமாவும், இவங்க இன்னும் என் முன்னாடி வந்து நின்னுட்டுருக்காங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னு கூடவா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? நீங்களே சொல்லுங்க. உண்மையாவே இந்த தப்ப சுந்தரம் நான் பண்ணலன்னா, எதுக்காக அவங்க என்கிட்ட வந்து பேசணும்? அப்படியே பேசினாலும் என்கிட்ட கோவமா தானே பேசணும். நான் பேசுறதுக்கு அவங்க எதுக்காக அமைதியா நின்னுட்டுருக்கணும்? இத பார்க்கும்போதே உங்களுக்கு உண்மை எதுன்றது புரிய வேண்டான்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து பேச, உடனே அத கேட்டுட்டு பவானியோ என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியாம தடுமாறி போய் நின்னுட்டுருக்கது மட்டும் இல்லாம, சுந்தர திரும்பி பார்க்க, சுந்தரம் ரொம்பவே பதட்டத்தோட பவானி கிட்ட, "இல்ல பவானி, அவ சொல்றது எதையுமே நம்பாத. அவ உன்ன கொல்ல இந்த மாதிரி என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ இதுக்காக என்ன பத்தி இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. அதனால தான் அத பத்தி கேட்கறதுக்காக தான் நான் அவள பார்க்கறதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்லாம அவளா நார்மலா பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்ன ஏதேதோ சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா தான் நான் திரும்பி பார்த்தா நீங்க எல்லாருமே வந்து நிக்கிறீங்க. ஒருவேள அவ நீங்க வந்திருக்கத பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். அப்பதான் நீங்க அவ சொல்றது எல்லாத்தையுமே நம்புவீங்கல்ல. அதனால தான் அவ இப்படி பண்றா. தயவு செஞ்சு அவள நம்பாத. இது எல்லாமே மறுபடியும் சொல்றேன். இது அவளோட பிளான்." அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட முகத்த பார்த்தா, ஆனா பவானியோட முகம் இன்னுமே குழப்பத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால சுந்தரம், "நீ என்ன நம்பலன்னா சொல்லு பவானி. நான் இப்பவே இந்த வீட்ட விட்டு வெளிய போயிர்றேன்னு" சொல்லிட்டு ஜெயா கிட்ட, "அத்த நீங்களாவது என்ன நம்புறீங்கல்ல? தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்ட கேட்கறதுக்காக போக, ஆனா ஜெயாவோ சுந்தர் கிட்ட, "அதான் கீழ வச்சு அவ உங்கள ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டால்ல மாப்பிள. அப்புறம் எதுக்காக நீங்க அவகிட்ட வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்கறது மட்டும் இல்லாம, "நீங்க இப்படியெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே சுந்தரும் இந்த ஜெயா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாலும், அதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த பொண்ணு இதுக்கப்புறமாவே இங்க இருக்கக்கூடாது. நம்ம பிளேட்ட வேற மாதிரி தான் மாத்தி போடணும்னு அவங்க கிட்ட அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, "பாத்தீங்களா, இந்த பொண்ணு உங்களோட மனசு எல்லாத்தையுமே மாத்திட்டா. அவ சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சரி, இதுக்கப்புறமாவும் நான் இந்த வீட்ல இப்படி ஒரு அவமானத்தோடையும், பழிப்பெறியோடையும் இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு உடனடியா தான் இந்த வீட்ட விட்டு வெளிய போக போறேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பவானி, ஜெயா, உஷான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆக, ஆனா பொன்னியோ ரொம்பவே கடுப்போட, "பாத்தீங்களா, இவங்க இப்போ எங்கருந்து எங்க போயிருக்காங்கன்ட்டு. உண்மைய நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்கன்ற பயத்துல தான் இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே சுந்தரும், "ஒண்ணு இந்த பொண்ணு வீட்ல இருக்கணும், அப்படி இல்லன்னா நான் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவள ஒண்ணு வீட்ட விட்டு வெளிய அனுப்புங்க, இல்லன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட சுந்தர் தான் இந்த வார்த்தைய சொன்னா, கண்டிப்பா ஜெயா அத்த பொன்னிய வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, ஆனா ஜெயாவோ, "ஏன் மாப்ள, ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா பொன்னி இந்த வீட்ட விட்டு வெளிய போக வேண்டியவ தான். அது மட்டும் இல்லாம அவ தான் 2 நாள்ல உங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னாளே, அதோட ஆதாரத்த எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கால்ல. அந்த 2 நாள்ல அவ மட்டும் ஆதாரத்த எடுத்துட்டு வரலன்னா, அவ என்ன போறது? நம்மளே அவள வீட்ட விட்டு அனுப்ப தான் போறோம். ஆனா, நீங்க இப்ப எதுக்காக இப்படி பதட்டத்தோட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா, இப்படி நீங்க பேசும்போது பார்க்க தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேள
அவ உங்கள பத்தி சொன்னதெல்லாமே உண்மைன்றத யோசிக்க வைக்கிற அளவுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, உடனே உஷாவும், "ஆமா அண்ணா, எதுக்காக அண்ணா இப்படி பதறீங்க? எனக்கே உங்களோட இந்த பதட்டத்தையும், பயத்தையும் பார்க்கும்போது, இதோ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த அர்த்தமே இல்லாத விஷயம் எல்லாமே உண்மைன்றத நம்புற மாதிரி தோணுதுண்ணே. தயவு செஞ்சு கொஞ்சம் பதறாம இருங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனேயே சுந்தர், "ஐயய்யோ! நம்ம போட்ட பிளான் வேற ரூட்ல போயிட்டுருக்கு போலயேன்னு" சொல்லிட்டு நின்னுட்டுருக்கு. ஆனா பொண்ணையோ போக போக தவள தான் வாயாலேயே கெடுன்ற மாதிரி அவங்களே உண்மை எல்லாத்தையுமே உளர போறாங்கன்னு ரொம்பவே நக்கலா சுந்தர பார்த்துட்டு இருக்காங்க.